எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தாயக பகுதியில் என்ன நடக்கிறது, தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கின்றார்கள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் என்ன செய்யுது, அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நிறைய கேள்விகள் இருக்கின்றது. உண்மையிலேயே வடக்கை பொறுத்தவரையில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்பது ஆங்காங்கே அண்மைய நாட்களில் இடம்பெற்றிருந்தது. தற்பொழுது நாடாளுமன்ற அமர்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில அபிவிருத்தி குழு கூட்டத்துல என்ன நடந்தது, எவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் பாவித்தார்கள் என்கின்ற மிகப்பெரிய விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணி இருந்தது. உண்மையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய தாயாரோடு சார்ந்து சேர்த்து பேசியதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை கெட்ட வார்த்தையில தான் ஆங்கிலத்துல என்னை தகாத வார்த்தையில துஷ்பிரயோக வார்த்தைகள்ல என்ன பயன்படுத்தி இருக்கிறார், பேசி இருக்கிறார் என்ற விடயத்தை அர்ஜுனா ராமநாதன் சொல்லி இருக்கிறார். இதையும் தாண்டி சொல்ல போனால் சிவஞானம் ஸ்ரீதரன் வார்த்தைகளை விட்டிருக்கிறார். அதே போன்று பல விடயங்கள் இங்கு பேச பொருளாக சொல்லப்படுகிறது. குட்டி போட்ட நாய் போன்று, அதே போன்று மடியன் போன்று பேச வேண்டாம், செம்மறி, இவ்வாறான நிறைய விடயங்கள் சார்ந்து நிறைய வார்த்தைகள் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளத்தை துறந்தால் அண்மைய நாட்கள்ல எங்க பார்த்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் பேசிய தூய வார்த்தைகள் என்று சொல்லிட்டு செம்மறி, மடையன், குட்டினா என்று இவ்வாறான வார்த்தைகளை போட்டிருந்தார்கள். இதையும் தாண்டி மக்கள் பிரதிநிதிகளுடைய நடத்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்தாடல்கள் என்பது சமூக வலைதளத்துல நிறையவே இருக்குது. சரி, இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறுகிறது என்று ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். நாடாளுமன்ற அமர்வுகள்ல இன்றைய நாள் நாடாளுமன்ற அமர்வுல அர்ஜுனா ராமநாதன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகருக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வாசித்து காட்டியிருந்தார். தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அது என்னவென்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்தகுமார் பொன்னம்பலம் தன்னையும் தன்னுடைய தாயாரையும் தகாத வார்த்தைகளில் சொன்னதாக ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற விடயத்தை அந்த அறிக்கையில 4-5 இடங்கள்ல அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த விடயம் மனவேதனை அளிப்பதாகவும் இவர் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன இன்னொரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தன்னுடைய தாயை தான் பராமரித்துக் கொள்ளவில்லை, பார்க்கவில்லை என்கின்ற விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி அபிவிருத்தி குழு கூட்டத்துல இவர் யார் என்னுடைய பக்கத்துல இருந்தது என்று சொல்லி ராமநாதன் அர்ஜுனாவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்ட கேள்விகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர் ஸ்ரீதரன் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் இவருக்கு பக்கத்துல உட்கார். இவ்வாறான பின்னணிகள் இருக்கின்ற பொழுது இன்றைய நாள நாடாளுமன்ற அமர்வுல சொல்லி இருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா, என்னுடைய வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தயவு செய்து மாற்றி தாருங்கள், எங்கேயாவது வேறு இடத்துல அவர் வையுங்க, அமர்த்துங்க. இல்லை என்று சொன்னால் அவர் எனக்கு பக்கத்துல இருப்பாராயின் அதுக்கு பிறகு நடக்கின்ற விபரீதங்களுக்கோ விளைவுகளுக்கோ நான் பாத்திரவாளி அல்ல, அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். சரி, இவ்வாறான நகர்வுகள் இருக்கின்ற பொழுது இன்னொரு விடயம் இருக்கின்றது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வுல கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரிடம் பல கேள்விகளை கேட்டிருந்தார் ராமநாதன் சந்திரசேகர். கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் அமைச்சர் சந்திரசேகர் பல கேள்விகளை தொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன கேள்வி என்று சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்துல வார் பொமிட்டுகள் அதிகமாக இருக்கு, மதுபான சாலைகள் நிறையவே இருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார். இதையும் தாண்டி அவர் சொன்ன விடயங்கள் என்னவென்று சொன்னால், போதைப் பொருளுக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் மிக முக்கியமானவர்களாக செயற்படுகின்றார்கள். ஆகவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மதுபான சாலைகளை வைத்திருப்பவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், முதல்ல அதை அகற்றுங்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார். இதையும் தாண்டி சுமந்திரன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவங்களோட கட்சியில என்ன நடக்கிறது, எத்தனை பாகுபாடு, எத்தனை பிரிவினைகள் என்ற நிறைய விடயங்களை தொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சிவஞானம் ஸ்ரீதரன் தையடி தொடர்பிலான கேள்வியை கேட்டது. அமைச்சர் சும்மா இருக்கிறார், அமைச்சருடைய பேர்ல இருந்து கொண்டு காவல்துறையினரை அடாவடி செய்ய விடுகிறார், அராஜகம் செய்ய விடுகிறார் என்ற இன்னொரு விடயத்தை சிவஞானம் ஸ்ரீதரன் தொகுத்திருந்தார். அதற்கு இவர்கள் வாக்குவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இதெல்லாம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே உயரிய சபையில மக்கள் நலன் சார்ந்து பேச வேண்டிய இடத்துல தமிழ் கலாச்சாரம் எங்க போகிறது, ஆளுக்கால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் போய் நின்று ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய இடத்துல அங்க போய் நின்று சின்ன பிள்ளைத்தனமாக பாடசாலையில நாங்கள் அதிபரிடம் சென்று புகார் கொடுப்பது போன்று மாறி மாறி சபாநாயகரிடம் இவர் இவ்வாறு செய்கிறார், இவர் இவ்வாறு செய்கிறார், இவர்கள் இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள் என்ற பல கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
தமிழ் மக்கள் இற்றை வரைக்கும் தங்களுடைய அரசியல் அபிலாசிகளுக்காக வேண்டி, தங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக வேண்டி போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இற்றை வரைக்கும் அவர்களுக்கு கிடைத்ததாக இல்லை. இருப்பினும் இவற்றை ஒற்றுமையாக நின்று பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் இன்று உயரிய சபையில் நின்று கொண்டு மாறி மாறி இவ்வாறவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தெற்கை மையப்படுத்திய அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்பது அவர்களுடைய அரசியல் தங்களுடைய லாபம் சார்ந்து, தங்களுடைய உரிமைகள் சார்ந்து, தங்களுடைய செயற்பாடுகள் சார்ந்து அவர்கள் ஒரு சூடுபிடித்த அரசியல் களமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தையிட்டியை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும், தையிட்டியில இற்றை வரைக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. ஆனால் காணியை கொடுப்பதாக இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் சொல்கிறார்கள், காவல்துறையினர் அராஜகம் செய்கிறார்கள், வேந்து வருகிறார்கள், இவ்வாறான தொடர் விடயங்கள் இடம்பெறுகிறதே ஒழிய அவர்கள் அங்கு கொடுப்பதாக இல்லை. உண்மையிலே தெற்கை மையப்படுத்திய அரசியல் என்பது ஒரு மிக முக்கியமான தந்திரமான அரசியலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்பிபி அரசாங்கம் இருக்கிறது, அனூர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். என்ன செய்ய போகின்றார்? தையட்டி சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை கொடுப்பாரா? இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள், அதற்கு ஏதாவது தீர்வை கொடுப்பாரா? இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தினுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது? அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், நாட்டை போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் மக்களை டிஸ்பா புயல்ல இருந்து இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு சென்றிருக்கிறார். இவ்வாறான பல நகர்வுகள் இருக்கின்ற பொழுது இவ்வாறான பல விடயங்களும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம், இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்ன? உண்மையிலேயே தாயகத்தை மையப்படுத்திய நகர்வுகளுக்கு எவ்வாறான தீர்வுகள் வரப்போகிறது? மக்கள் பிரதிநிதிகள் உன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறதா இல்லையா? என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொலியோட சந்திப்போம். வணக்கம்.